மதியானம் சார். மதியானம் சார். சார் சொல்லுங்க சார். சார் வந்துட்டாங்களா? சார் வணக்கம். மதியானம் சார் வந்துட்டார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். கல்யாணி மேடம் சார். நான் கொஞ்சம் ஃபீல்டுல இருந்து இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன். சரி சரி சரி. நம்ம நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து வண்டியில வந்துகிட்டு இருக்கேன். சரி சரி. ஒரு 20 நிமிஷம் வந்துருவேன். சரி சார். ஒரு சரவணன் போல, சரவணன் வரல போல. சரவணன் சார் இன்னைக்கு ஒரு ஃபீல்டுக்கு போனேன். இன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டாரு, அதனால போனேன். சரி சரி சரி. சக்சஸ் ஆயிருச்சு. ஒரு 15 லட்சத்துக்கு பேசியிருக்கேன். சரி, நாங்க 8 மணிக்கு கரெக்டா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து நான் பாட்டு போட்டுக்கிறேன். மணி 8 ஆகுது. இப்ப 30 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படிங்களா? வருவாங்க. அட்மிட் கொடுத்துட்டு இருக்கோம்ல. யார் இப்ப? ஆமா, அட்மிட் கொடுத்துருங்க சார். அட்மிட் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. வைத்தியலிங்கம், கல்யாணி ராஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. அவங்க ஸ்டார்ட் பண்ணிரவா எப்படி சார்? ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஏன்னா வந்துருவாங்க, 100 பேருக்கு வந்துருவாங்க சார். சரி. எல்லாம் இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. சரி, ஒரு 8:10க்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் யார் பேசுவா? 10 நிமிஷம் யார் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கா சார்? சரவணா வந்துட்டாரு. பாருங்க. சரவணா வந்துட்டாரு. பாக்குறேன். வந்துட்டார். சரவணா இருக்காரு பாருங்க. நிறைய சரவணன் இருக்கு. எந்த சரவணன் தெரியல. அதான் எல்ஐசி சரவணன். வீடியோவோட இருக்காரு பாருங்க சார். வீடியோவோட இருக்காரு பாருங்க. பாருங்க, கையை ஆட்டுறாரு பாருங்க. பாக்குறேன். வந்துட்டார் சார். சரவணன் சார். அன்மியூட் பண்ணுங்க அவரை. வணக்கம் தலைவரே. வணக்கம். சரவணன் சார். எல்ஐசி சொல்லு தலைவரே. எல்ஐசி சரவணன் போட்டுக்க. ஆமா, நான் தான் எல்ஐசி சரவணன். ஒண்ணுதானே? ஒண்ணுதான் தலைவரே. சரி, கோகாஷ் வந்துட்டா? வந்துருச்சு. சரி, நீங்க கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டுருங்களேன். சரி. நான் வர லேட் ஆகும், 1/4 மணி நேரம் ஆகும். ஓ சரி. பாட்டு போடணுமோ? கொடுத்துருங்க. பாட்டு போடணும். டைம் இருந்தா பாருங்க. பாட்டு போடணும்னா அந்த போன் இன்னொன்னு கனெக்ட் பண்ணணும். என்கிட்ட அதுலதான் இருக்கும். பாட்டு வேண்டாம், போட்டுருக்கு. சரி, நான் இப்ப சும்மா ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன். சார் மதியம் சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி சார், ஸ்டார்ட் பண்ணிப்போம். வரவங்க வரட்டும், மெதுவா வரட்டும். நம்ம ஆரம்பிச்சிடலாம். பண்ணிடலாம் சார். அருமை சார். இனிய மகிழ்வான மாலை வணக்கம் நண்பர்களே. எஸ்எம்ஜி குழுமத்தின் இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா 150வது வகுப்பு. மிகவும் பெருமையான ஒரு வகுப்பு, பெருமை சார்ந்த ஒரு வகுப்பு. இந்த பயிற்சியில வந்து இன்னைக்கு எல்லாரும் கலந்துக்கிறது அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல 1, 2, 3, 4 இப்படியே ஸ்டார்ட் பண்ணின வகுப்புகள். இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 150வது பயிற்சி வகுப்புல வந்து நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நாங்க மட்டுமே காரணம் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. இவர்தான் காரணம் அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமாக அனைத்து முகவ நண்பர்களும், அதுவும் எஸ்எம்ஜியின் தலைவருக்கு கரம் கொடுத்ததனால் மட்டுமே வந்து கிடைத்துள்ள வெற்றின்னு நான் சொல்லுவேன். அதை கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிதாமகர் மதியழகன் சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து நமக்கு கரம் கொடுத்தாங்க. அந்த கரம் கொடுத்ததுனால வந்துட்டு நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஒரு மகிழ்ச்சியில இன்றைக்கு 150வது நாளை வந்து மிகவும் சிறப்பானதாக மாற்றுவதற்காக இன்னைக்கு வந்து மதியழகன் சார் வந்திருக்காங்க. சூட்டபிலிட்டி கொஸ்டின் இப்போ டைரக்டா நம்ம பயிற்சிக்கு போயிடுவோம். ஏன்னா நேரமின்மை காரணமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சூட்டபிலிட்டி கொஸ்டினர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா வந்து எல்ஐசியில ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலா நம்ம எப்போ 300 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருப்போம். அது கூடவே வந்து சூட்டபிலிட்டி ஃபார்ம் கொஸ்டினர் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நார்மலா இப்போ ப்ராக்டிஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூட்டபிலிட்டி ஃபார்ம்ல கடைசியில இருக்க 2 கையெழுத்துல கீழே உள்ள கையெழுத்தை மட்டும் போட்டு பாலிசி கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பிரான்ச்ல வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு
தவறான விஷயம். அதுல நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை எப்படி நம்மளுடைய பிசினஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிய வைப்பதற்காக இந்த 150வது SMG 150வது விழாவில் 150வது பயிற்சி வகுப்பில் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கும் மதியழகன் ஐயா அவர்களை வருக 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 என SMGயின் சார்பாக நாம் வரவேற்கிறோம். சார் வாங்க சார். எங்களுக்கு ஒவ்வொரு நிறைய பயிற்சிகள் நீங்க கொடுத்துட்டே வரீங்க சார். ஸ்பெஷலான பயிற்சிகள்னு சொன்னா உங்கள்ட்ட தான் நாங்க நிறைய கற்றுட்டு வரோம். ஒவ்வொரு பயிற்சியுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு அதுல கோர்வையா கோர்த்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்களுடைய பயிற்சியை கேட்பதற்கு பார்ப்பதற்கு நாங்க வந்து எல்லாரும் ஆவலோடு இருக்கிறோம். வெல்கம் சார். வெல்கம் டு SMG சார் அகைன். ஓகே நன்றி சார் அரவணன். SMGயோட 150வது செஷன்ல கலந்து கொள்வது உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா நம்ம சரல் சுந்தரம் அவர்கள் வந்து சில முக்கியமான நிகழ்வப்பெல்லாம் என்னை கூப்பிட்டுருக்காரு. முதல் பட்டிமன்றத்தையும் நம்ம தான் நகர்த்தினோம். அப்புறம் அடை அதை உடை அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினோம். அப்புறம் ரைடர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் எடுங்கன்னாரு. அப்புறம் ஸ்பெஷலா ADDP மட்டும் எடுங்க அப்படின்னாரு. அப்படி பல சிக்கலான பிரச்சனைலாம் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நான் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் பாக்குறேன். அப்புறம் திடீர்னு போன் பண்ணி 150வது நிகழ்ச்சி சார், அது நீங்க தான் நடத்துறீங்க, என்ன நடத்துறீங்கன்னா சூட்டபிலிட்டி ஃபார்ம் பத்தி நடத்துறீங்க அப்படின்னாரு. சூட்டபிலிட்டி ஃபார்ம் பத்தி என்ன சார் நடத்துறதுக்கு இருக்கு? அது நம்ம வந்து முதலே நாங்க வந்து ஃபேட் ஃபைண்டிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்ன கொடுத்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் இப்போது ஒரு கம்பல்சரி வந்திருக்குது. சார் சொன்னது மாதிரி நானே நிறைய ஏஜென்ட் கிட்ட நீங்க கீழே கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் ஃபுல்லப் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிதான் அனுப்பியிருக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முதலே வந்து ப்ரொபோசல் ஃபுல்லப் பண்றதே நம்ம ஆளு வந்து தன்னற பக்கத்துல இன்னும் மேலும் ஒரு 4 பக்கம் வரும்போது நம்ம அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை. அதனால வந்து அப்படிதான் நம்ம இது வரைக்கும் போயிட்டு இருக்குது. சொல்ல போனா நான் முழுமையா சூட்டபிலிட்டி ஃபார்ம படிச்சு கூட பார்த்தது இல்லை நான். அப்ப சொன்னேன், சார் நீ எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துருக்கீங்க, இது மூலமா நான் கத்துக்கிறேன். கத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி என்னன்னு தெரியுமா? பிறருக்கு சொல்லி தருவதுதான் நம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த வழின்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சியில இன்னைக்கு நான் வந்து சில விஷயத்தை வந்து நான் கத்துருக்கேன். உண்மையிலே இந்த சூட்டபிலிட்டி ஃபார்ம் வந்து ஒரு கம்பல்சரி பண்ணதோட நிப்பாட்டாம கீழே ஒரு சாய்ஸ் கொடுத்ததுதான் இப்ப நமக்கு வந்து சிக்கலாயிருச்சு. அந்த சாய்ஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே அதை பின்பற்றி இருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபேட் ஃபைண்டிங் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணி கான்செப்ட் செல்லிங்க பின்பற்றக்கூடிய எல்லா முகவருமே அதை வந்து பின்பற்றாங்க. வெற்றி பெற்ற முகவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய முகவர்கள் எல்லாருமே அந்த மெத்தடை பின்பற்றாங்க. இப்ப வந்து கம்பல்சரியா IRDA உத்தரவு மூலமா எல்லாரும் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்த பிறகு, எப்பவுமே விதி இருந்தா விதிக்கு ஒரு விலக்கு இருக்கும் இல்லையா? அந்த விலக்குலதான் இப்ப எல்லாம் நிறைய பேர் இன்னும் அதே பார்த்து போயிட்டு இருக்கோம். அதனால இனிமே அட்லீஸ்ட் இந்த 150வது செஷன்ல இன்னைக்கு நம்ம இந்த சூட்டபிலிட்டி ஃபார்மை பத்தி ஒரு தெளிவான பார்வையை பார்த்த பிறகு கண்டிப்பா நீங்க எல்லாமே அதை முழுமையா ஃபீல்ட்ல பயன்படுத்தி அதிக பிரீமியம் வாங்குவதற்கான ஒரு டூலா இதை வந்து நீங்க பயன்படுத்துவீங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு MDRT கோல் வச்சிருக்கீங்க. 31/3க்குள்ள 50 MDRT இலக்கா SMG குரூப் வச்சிருக்கேன் நான் வந்து நம்புறேன். அதுக்கு ஒரு பெரிய டூலா இந்த சூட்டபிலிட்டி ஃபார்மை நீங்க அனைவருமே யூட்டிலைஸ் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம இந்த செஷனுக்கு போவோம். என்னுடைய ஸ்கிரீனை வந்து நான் ஷேர் பண்றேன். சார் வந்து ஸ்கிரீன் வந்து வியூ ஆகுதா? வந்துருச்சு சார். வந்துருச்சு இல்லையா? வந்துருச்சு சார். ஓகே. SMGயோட 150வது செஷன் சூட்டபிலிட்டி ஃபார்ம் எ டூல் ஃபார் பிக் பிசினஸ். இந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, உள்ள பிரச்சனை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 9 கையெழுத்து வாங்குறதுக்கே நம்ம ஆளுங்க வந்து நிறைய சங்கடப்படுறாங்க. சார் முதல்ல ஒரே ஒரு கையெழுத்து இருந்தது, ரொம்ப ஈஸியா இருந்தது. இப்போ 9 கையெழுத்து வருது சார், இதுவே கஷ்டமா இருக்கும்போது இன்னும் ஒரு ஃபார்ம் வேற கொடுக்குறாங்களே சூட்டபிலிட்டி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கட்டமா நினைக்கிறாங்க.
எப்பயுமே நண்பர்கள் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க, வாய்ப்பா பாருங்க. ஒரு குரு வந்து சிஷியன்ட்ட வந்து போதனை பண்ணிட்டு இருக்காரு. எது நடந்தாலும் சரி நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சிஷியன் உடனே குருட்ட கேக்குறான், குருவே நீங்க எது நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றீங்க. சப்போஸ் உங்களை யாராவது திட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு குரு சொல்றாரு, திட்டதானே செஞ்சான், அடிக்கலையில அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னாரு. உடனே சிஷியன் சொல்றான், அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கையில தானே அடிச்சான், கல்லால அடிக்கலையேன்னு சொல்லி நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறாரு. கல்லால அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கல்லால தானே அடிச்சான், ஆயுதத்தால் அடிக்கலையில அப்படின்னு சொல்லி நானு சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆயுதத்தால் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஆயுதத்தால அடிச்சான், என்னைய வந்து கொல்லலையில அப்படின்னு சொல்லி நானு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னாரு. உங்களை கொண்டுட்டா என்ன பண்ணுவீங்க? அப்பா இந்த உலக வாழ்க்கையில இருந்து விடுதலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சிஷியனுக்கு அதுக்கு மேல கேட்கறதுக்கு கேள்வி இல்லை. எது நடந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா போதும், எது நடந்தாலும் நம்ம கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கறத அந்த குரு வந்து போதனை பண்ணாரு. அதேதான் உங்களுக்கு நான் சொல்றேன். எல்ஐசி, ஐஆர்டிஏ எந்த ஒரு பிரச்சனை நமக்கு கொடுத்தாலும் அத நம்மளுடைய வணிகத்துக்கு வளருவதற்கான ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்க கத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது அனைத்துமே நமக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்குமே ஒழிய பிரச்சனையாக இருக்காது என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் இந்த ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொன்னேன். வாங்க இப்ப நம்ம சூட்டபிலிட்டி ஃபார்மை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்வியில ஏது பவர்ஃபுல் கேள்வி நீங்க நினைக்கிறீங்க? வாட்டா, ஹவ்வா, ஒய்யா? யாராவது கொஞ்சம் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த 3 கேள்வியில எந்த கேள்வி பவர்ஃபுல் கேள்வி நினைக்கிறீங்க? எது நமக்கு முக்கியமான கேள்வி நினைக்கிறீங்க? வாட், ஹவ், ஒய்? சார் ஒய்ன்னு 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, 2-3 பேர் ஒய் சொல்லியிருக்காங்க. அது ஏன் ஒய் அப்படின்னு அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்க முடியுமா? இந்த கார்த்திகேயன் ஹேண்ட் ரைஸ் பண்றாரு, கேட்கட்டுமா? கேளுங்க. ஒய் சார். அதான் கேக்குறேன். ஒய் சார், ஒய் சார். ஒய். அனைவருக்கும் வணக்கம். ஒய் சார், ஒய் தான். ஏன் ஒய்ன்னு கேக்குறாரு? ஏன் ஒய்ன்னு கேக்குறேன். ரீசன் கேக்குறீங்களா? காரணம். ஆமா, ஏன் ஒய் முக்கியம்னு சொல்றீங்க? மத்த 2 முக்கியம் இல்லையா? வாட், ஹவ் முக்கியம் இல்லையா? இருக்கு சார். அதை விட ஒய் வந்து நம்ம நல்லா பயன்படுத்தலாம் சார். அத எப்படி? ஒய்ன்றது வந்து ஏன் அப்படின்னு அர்த்தம் வரும் தமிழ்ல. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பாலிசி பத்தி சொல்றீங்க, அவர் கேட்பாரு ஏன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நீங்க தான் கிளையண்ட், நானு ஏஜென்ட். சரிங்களா? இப்போ நான் வந்து சிம்பிளா சொல்லுங்க. சிம்பிளா சொல்லணும். இது இவ்வளவு தூரம்ல கதையெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன மாதிரி பத்தி கேக்குறோம்னு வச்சுக்கோங்க, உமங் பத்தி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஏன் சார் இந்த பாலிசி எடுக்கணும்? என்ன கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. சரிங்க சார், சரி. ஏன் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கினே வந்தோம்னா குயிக்கா இல்ல, நீங்க சொன்ன விடை கரெக்ட். நான் அதுக்கான விடை நானே சொல்லிடுறேன். நீங்க சொன்ன விடை கரெக்ட். ஆனா நீங்க சொல்ற பதில் வந்து கொஞ்சம் லென்த்தியா போகுது. இது நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, வாட் என்பது நமக்கு அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். ஒரு விஷயத்தை பற்றியான தகவல்கள் நமக்கு தெரியணும்னா வாட்ங்கிற கேள்வி வந்து உதவும். ஹவ் அப்படிங்கிற கேள்வி அந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஸ்கில்லை கொடுக்கும். ஒய் அப்படிங்கிற கேள்வி ஏன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏன் செய்யணும், அதோட நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன அப்படிங்கறத நமக்கு சுட்டி காட்டும். அப்ப வாட், ஹவ் விட ஒய் அப்படிங்கிற கேள்விதான் நம்ம மேலும் உந்துதலுடன் வளர்ச்சி அடைய உதவக்கூடிய ஒரு கேள்விதான் ஒய். அதோடைய நோக்கம் என்ன, அடிப்படை என்ன, பர்பஸ் என்ன அப்படிங்கறத சுட்டி காட்டுறதா ஒய். அப்ப வாட் சூட்டபிலிட்டி ஃபார்ம்னா என்ன அப்படின்னு தெரியறதை விட சூட்டபிலிட்டி ஃபார்ம நம்ம எப்படி ஃபுல்லா பண்றது அப்படிங்கறத தெரிய விட ஒய் சூட்டபிலிட்டி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். ஏன் சூட்டபிலிட்டி ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிசினஸ எத்திக்ஸா பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தாங்க இது. சூட்டபிலிட்டி ஃபார்ம்ங்கிறது நம்ம ஏதோ நமக்கு அதிகமா கமிஷன் வருதுங்கிறதுக்காக ஒரு பிளானை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னாலே
அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற அடிப்படையில தான் செயல்படுவாங்க. கஸ்டமரோட நீடையே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது அதிக கமிஷன் தருதோ அந்த பிளானை போக்கஸ் பண்ணி வித்துட்டு போயிருவாங்க. அதுதான் மிஸ் செல்லிங்க்கு மெயின் காரணம். பாலிசி லாப்ஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே அவங்களுடைய தேவையை உணர்த்தி நம்ம பாலிசி வாங்குவதில்லை, நம்மளுடைய தேவைக்காக பாலிசி வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் பாலிசி லாப்ஸ் ஆகுது, நம்ம மேல குற்றச்சாட்டு உண்டு. அப்ப இப்படியான குற்றச்சாட்டு ஐஆர்டிஏக்கு அதிகமா போகும்போதுதான் ஐஆர்டிஏ லீகலா கொண்டு வந்த ஒரு ஏற்பாடு தான் இந்த சூட்டபிலிட்டி அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது. அப்ப நம்ம தொழிலை எத்திக்ஸா பண்ணணுங்க. எப்படி ஒரு தொழிலை எத்திக்ஸா பண்றோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எப்படி இதை விளக்கி சொல்லலாம் அப்படிங்கிற போது எனக்கு ஒரு சிறு சம்பவம் நினைவு வருது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா நம்ம தொழிலை எத்திக்ஸா பண்றோடைய முக்கியத்தை இந்த சம்பவம் உணர்த்துச்சு. நண்பர் ஒருத்தர் ஹோட்டலுக்கு போய் 2 தோசை சாப்பிட்டிருக்காரு. ஹோட்டல்ல விலை பட்டியல் எழுதி போட்டிருக்காங்க, ஒரு தோசை 30 ரூபாய் அப்படின்னு. 2 தோசை சாப்பிட்டிருக்காரு. ஆனா பில்லு பாக்குறாரு, 2 தோசைக்கு பில்லு 50 ரூபாய் போட்டிருக்கான். விலை பட்டியல் படி 2 தோசைக்கு 60 ரூபாய் அவன் போட்டிருக்கணும். ஆனா அவன் போட்டது 50 ரூபாய் போட்டிருக்கான். சரி, தப்பா போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால போய் பணம் கொடுக்கும் போது அதை போய் சுட்டி காட்டுறாரு. தோசைக்கு விலை நீங்க கம்மியா போட்டீங்க, 30 ரூபானா 60 ரூபாய் போட்டிருக்கணும், 50 ரூபாய் தான் போட்டிருக்கீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி 60 ரூபாய கொடுக்குறாரு. ஹோட்டல்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க, நாங்க பர்பஸா தான் உங்களுக்கு 50 ரூபாய் போட சொன்னேன். நாங்க எப்பயும் பெரிய கல்லுல தோசை ஊத்துவோம், நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க, நாங்க கடைய மூட போற டைம் இது, நீங்க வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நாங்க ஒரு சின்ன கல்லுல ஊத்தி கொடுத்தோம். அதனாலதான் எல்லாத்துக்கும் வாங்குற ரேட் உங்களுக்கு வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நாங்க தெரிஞ்சேதான் 50 ரூபாய் போட்டேன்னு ஹோட்டல்காரர் சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, 2 பேர்ட்டையும் உள்ள எத்திக்ஸ் பாருங்க. ஹோட்டல்கார் எவ்வளவு எத்திக்ஸோட பிசினஸ் பண்றாரு, சாப்பிட்ட நபரும் எவ்வளவு எத்திக்ஸோட இருக்காருன்னு பாருங்க. ஹோட்டல்காரரு யாருங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா சாப்பிட்ட நண்பர் யாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த நண்பர் யாருன்னா எஸ்எம்ஜி குரூப்போட தலைவர் சுந்தரம் அவர்கள் தான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நடந்ததா எனக்கு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நானு சார் இந்த மாதிரியான கிளைண்ட் கிடைக்கிறதும் கஷ்டம், ஓனர் கிடைக்கிறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி, அப்படி எத்திக்ஸோட நம்ம பிசினஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம இந்த தொழில நினைச்சு நிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்ப நீங்க எத்திக்ஸா ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடி தான் இந்த சூட்டபிலிட்டி ஃபார்ம். அதனால இன்று முதல் நீங்க தயவு செய்து எல்லாருமே சூட்டபிலிட்டி ஃபார்மை யூஸ் பண்ண பழகிக்கங்க. இந்த ஃபார்மை எப்ப யூஸ் பண்ணணும், நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ப்ரொபோசல் ஃபார்ம் எல்லாம் பேசி முடிச்சு ப்ரொபோசல் ஃபார்ம் கையெழுத்து வாங்கும் போது இந்த சூட்டபிலிட்டி ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா சூட்டபிலிட்டி ஃபார்ம் ப்ரொபோசல் ஃபார்ம் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க கேன்வாஸ் பண்ணும் போதே, அப்ரோச் பண்ணும் போதே சூட்டபிலிட்டி ஃபார்மை நீங்க முதல்ல வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லா பண்ணக்கூடிய ஃபார்ம் சூட்டபிலிட்டி ஃபார்ம் தான். அதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரொபோசல் ஃபார்மே அவர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்க முடியும். ஏன்னா என்ன பிளானு, என்ன ஸ்கீமு, எத்தனை ரூபாய்க்கு போடுறாரு, எப்படி கட்டுறாருங்கிற முடிவு பண்ணாம நம்ம ப்ரொபோசல் ஃபார்ம்ல வாங்கி பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த சூட்டபிலிட்டி ஃபார்ம் என்பது அவர் பாலிசி போடுறாரோ போடலையோ, நீங்க ஒரு கிளைண்ட போய் அப்ரோச் பண்ணும் போதே நீங்க இந்த ஃபார்மை எடுத்து ஃபுல்லா பண்ண துவங்குனீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய டிஸ்கஷன் சீரியஸாக இருக்கும். நீங்க போறீங்க, ஒரு கிளைண்ட உட்காடுறீங்க, சார் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத பாத்திரலாம், முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூட்டபிலிட்டி ஃபார்மை எடுத்து நீங்க ஃபுல்லா பண்ண துவங்கினாலே, நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே அவர் பதில் சொல்ல தொடங்கிட்டாலே உங்களுக்கு வெற்றி உறுதி. அதுலயே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். மாறாக இந்த ஃபார்மை எடுக்கும் போதே அவர் அப்ப பாத்துக்கலாமே, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பாத்துக்குவோம், பாலிசி போடும் போது பாத்துக்குவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு அப்படின்னா, அவர் இன்னும் இந்த பாலிசி போடுவதற்கு தயாராகல, இன்னும் வேற வேலை அவருக்கு இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு, அவருடைய நம்மளுடைய ட்ரஸ்டை இன்னும் பில்ட் பண்ண வேண்டி இருக்கு, அவருக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்கு, அவர் இன்னும் பாலிசி எடுக்கலாம் முடிவுக்கு வரல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு எஃபெக்டிவா ஒர்க் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட இந்த சூட்டபிலிட்டி ஃபார்ம் ஃபுல்லா பண்றீங்க அப்படிங்கறத வைத்தே இன்று எத்தனை கால் நீங்க எஃபெக்டிவா பாத்திருக்கீங்க அப்படிங்கிற முடிவுக்கு உங்களுக்கு வரலாம்.
நீங்க 5 பேரை பார்த்திருக்கலாம், 5 பேர்ல ஒரு ஃபார்ம் தான் உங்களால ஃபில்அப் பண்ண முடியுது அப்படின்னா இன்னைக்கு ஒரு கால் தான் எஃபெக்டிவான கால் அர்த்தம். மீதி எல்லாம் நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஒர்க்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இந்த சூட்டபிலிட்டி ஃபார்மை எடுத்த உடனே ஃபில்அப் பண்ண வேண்டிய ஃபார்ம் தான் சூட்டபிலிட்டி ஃபார்ம். அதுக்கப்புறம் தான் பிசினஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொபோசல் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். ஆகவே தயவு செய்து இந்த ப்ரொபோசல் ஃபார்மோட கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு ஃபார்ம்ங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. சூட்டபிலிட்டி ஃபார்ம் என்பது நம்மளே ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜெண்டாக காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த சூட்டபிலிட்டி ஃபார்மை நம்ம பார்க்கலாம். அதுல என்னென்ன கேள்வி இருக்கு, இந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக நம்ம எந்தெந்த வகையில அவரோட பிசினஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த ஸ்டெப்பா பார்க்கலாம். சார் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? ஆடியோ கரெக்டா இருக்குல்ல சார்? சரியா இருக்கு சார், சரியா இருக்கு சார். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல, நீட்டா இருக்கு. இதுதான் சார் ஃபார்ம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா established by the Life Insurance Corporation Act 1956 form for suitability analysis. Division பேரு, full name of the proposer, யாரை போய் பார்க்குறீங்களோ அவங்களோட பேர் எழுதிக்கங்க, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கங்க, வயசு எழுதிக்கங்க, ஃபுல் அட்ரஸ் எழுதிக்கங்க. மெரிசியல் ஸ்டேட்டஸ், மேரிடா, சிங்கிளா, விடோவா, டைவர்ஸ்டா, ஆக்குபேஷன், பிசினஸ் மேனா, கவர்மெண்ட் சர்வீஸா, பிரைவேட் சர்வீஸா, அக்ரிகல்ச்சரா, ஹவுஸ் ஒய்ஃபா, ஸ்டூடெண்டா, ப்ரொஃபஷனலா, என்ஆர்ஐயா, ஹச்யூஎஃப்ஆ, அதர்ஸா. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போதே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அவர் எந்த கேட்டகரியில வராரு. பிசினஸ் மேன் அப்படின்னா பிசினஸ் மேனுக்கு ஏத்த மாதிரியான நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் மென்டலி. அப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், இவருக்கு என்ன மாதிரியான பிளான் சொன்னா அவருக்கு சூட்டபிள் ஆகும், அவர் எந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பண்ணா அவருக்கு எடுபடும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஈஸியா வர முடியும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு கேட்டகரி பாருங்க. இந்த கேள்வி கேட்கும் போதே நம்ம ஒரு ஸ்டடி பண்ணிடலாம். நமக்கு முன்னாடி உட்கார்ந்தக்கூடிய ப்ராஸ்பெக்ட் நம்ம என்ன பேசணுங்கிற முடிவுக்கு இதோடைய முடிவுல நம்ம வந்துடலாம். ஆக்குபேஷன் அப்படிங்கிற இதுல இஃப் அதர்ஸா இருந்தா ப்ளீஸ் ஸ்பெசிஃபை. அடுத்து வாட் இஸ் ப்ரொபோசர்ஸ் இயர்லி இன்கம் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு இன்கம் வருது பெர் ஆனம், பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ல எவ்வளவு இன்கம் வருது, அதர் சோர்ஸ் டு பி ஸ்பெசிஃபைடு, ஃபாதர் இன்கம் இருக்கலாம், இல்ல மிஸ்ஸஸ் இன்கம் இருக்கலாம், அக்ரி இன்கம் இருக்கலாம், வேற ஏதாவது அல்லது ரெண்டல் இன்கம் இருக்கலாம், வேற இன்கம் ஏதாவது இருந்தா அதை எழுதலாம், ஹச்யூஎஃப் ஏதாவது இருந்தா அதை எழுதலாம். இன்கம் ஆஃப் லைஃப் டு பி அஸ்யூர்ட் இஃப் அஸ்யூர்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தி ப்ரொபோசர். ப்ரொபோசர் வேற, லைஃப் அஸ்யூர்டு வேறையா இருந்தா அவருடைய இன்கம் எழுதிக்கலாம். வெதர் இன்கம் ப்ரூஃப் சப்மிட்டட், அவர்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இருக்கான்னு கேளுங்க. என்னென்ன இன்கம் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் அது அடுத்து வரும். இன்கம் ப்ரூஃப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து டிக் பண்ணிக்கங்க. நேச்சர் ஆஃப் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு இன்கம் வெரிஃபிகேஷன். அப்ப இன்கம் ப்ரூஃபா அவர் என்னென்ன கொடுக்குறாரு, ஐடி ரிட்டர்ன், சேலரி சர்டிபிகேட், சிஏ சர்டிபிகேட், பிஎல்என் அக்கௌண்ட், ப்ராப்பர்ட்டி சர்டிபிகேட் இஷ்யூடு பை கவர்மெண்ட் அத்தாரிட்டி, அதர்ஸ். அப்ப இந்த மாதிரி கேள்விகளை நம்ம ஸ்பெசிபிக்கா கேட்கும் போது என்ன நடக்கும், நான் முதலே சொன்னது மாதிரி நம்ம போய் உட்காந்து சும்மா ஜென்ரலா ஓரலா பேசும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கேள்வியும் அத்தாரிட்டியா கேட்க மாட்டோம். நம்ம பொதுவா தான் பேசுவோம், ஜென்ரலா பேசுவோம், வேற என்னென்னமோ வெட்டி கதையெல்லாம் பேசுவோம், கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க மாட்டோம், அவரும் சொல்ல வேண்டிய பதில சொல்ல மாட்டாரு. இதை வந்து ஒரு சீரியஸ் டாக்கா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இந்த ஃபார்மை எடுத்து ஃபுல்லப் பண்ண துவங்கினாலே அவருக்கு இதுல உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல துவங்குவாரு. இல்லைன்னா நீங்க அவர் இன்கம் என்னன்னு மொட்டையா கேட்பீங்க, அவர் ஒரு இன்கம் சொல்லுவாரு, அவர் ஐடி அசஸ்யான்னு கேட்க மாட்டீங்க, இல்ல ரிட்டர்ன் இருக்கான்னு கேட்க மாட்டீங்க, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க மாட்டீங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரீமியத்தை பேச மாட்டீங்க. அப்ப இல்லைன்னா அவருக்கு அவருடைய இன்கமுக்கு மீறி நீங்களா ஒரு பிளான பேசுவீங்க, 1 கோடிக்கு போடுங்கன்னு கேட்பீங்க, 50 லட்சத்துக்கு போடுங்கன்னு கேட்பீங்க, அவருக்கு இன்கமே இல்லாம இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு சீரியஸ் டிஸ்கஷனுக்கு இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப அருமையா உதவும் நண்பர்களே. இதுக்காக இந்த கேள்வியெல்லாம் ஸ்பெசிபிக்கா அவங்களே அடிச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபார்ம்ல கூட இவ்வளவு டீடைலா நம்ம கேள்வி எல்லாம் கேட்கறது இல்ல, ஜென்ரலா தான் கேட்போம் ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபார்ம்ல. இதுல ரொம்ப டீடைலா இருக்கு. இதை நம்ம ஃபுல்லப் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா
உங்களுடைய ஒர்க்கிங் ஹேபிட் வந்து ரொம்ப மாறிடும், உங்களுடைய அப்ரோச்சே மாறும், உங்களை பார்க்கக்கூடிய உங்க கிளைண்ட் உங்களை பார்க்கக்கூடிய பார்வையும் மாறும். இஸ் ஹி சி ஆன் இன்கம் டாக்ஸ் அசஸி, இன்கம் டாக்ஸ் அசஸியா? எஸ் நோ. இஃப் எஸ்ஸா இருந்தா பான் நம்பர், டாக்ஸ் பிராக்கெட், அவர் வந்து என்ன பெர்சன்டேஜ் டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்காரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்கம் டாக்ஸை பத்தி. இப்பதான் போன வாரத்துல ஏதோ ஒரு கிளாஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் எந்த ஸ்லாப்ல இருக்காரு? 5% ஸ்லாப்பா, 20% ஸ்லாப்பா, 30% ஸ்லாப்பா, எந்த ஸ்லாப்ல இருக்காரு அப்படிங்கறத நம்ம வந்து குறிச்சிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரீமியம் வாங்குவதற்கு வசதியா இருக்கும். இது அவர் எல்ஐசில இன்வெஸ்ட் பண்றதுனால அவருக்கு எவ்வளவு இன்கம் டாக்ஸ் மிச்சமாகும் அப்படி டாக்ஸ் பிராக்கெட்ல இருந்தாரு அப்படின்னா அவர் 1.5 லட்சம் பிரீமியம் கட்டார்னா அந்த 1.5 லட்சத்துல 30% அவருக்கு மிச்சமாகும் அப்படிங்கறத அவருக்கு நம்ம சுட்டி காட்டலாம். 1.5 லட்சத்துல 30% எவ்வளவு? 45,000 அவருக்கு நம்ம எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவருக்கு இன்கம் டாக்ஸ் மிச்சமாகும் அப்படிங்கறத நம்ம இமிடியேட்டா அவருக்கு சுட்டி காட்டலாம். எவ்வளவு பர்சன்டேஜ் டாக்ஸ் மிச்சமாகும் அப்படிங்கறத நம்ம அத்தாரிட்டியா நம்ம அடுத்து சொல்லலாம். அடுத்து முக்கியமான கேள்வி, டீடைல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ். நம்ம இந்த கேள்வியை நிறைய பேர் வந்து பாலிசி போடும் போது ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல நம்ம கேட்கவே மாட்டோம், எல்லாம் பேசி முடிச்ச பிறகு ஃபைனலா தான் கேட்போம். ஆனா இந்த சூட்டபிலிட்டி ஃபார்ம்ல முதல்ல நம்ம இந்த ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் டீடைல் கேட்பதனால அவருக்கு நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்கலாம், நம்ம எஸ்யூசி எவ்வளவு வரும், மெடிக்கல் வருமா, ஸ்பெஷல் ரிப்போர்ட் வருமா, அவருடைய மொத்த இன்கம்க்கு எவ்வளவு அதிகபட்ச இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா கணக்குமே போடுறதுக்கு இந்த கேள்வி எல்லாம் உதவியா இருக்கும். இதுல பாருங்க, பாலிசி நம்பரு, டேபிள் டேர்மு, இயர் ஆஃப் இஷ்யூ, செல்ஃபுக்கா, டிபெண்டன்ட்டுக்கா, கம்பெனி எந்த கம்பெனி போட்டிருக்காரு, பிரான்ச் ஆபீஸ் எது, டிவிஷன் எது, சம்மர்சியூட் எவ்வளவு, டேம் ரைடர் எதுவும் கொடுத்திருக்காரா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எதுவும் எடுத்திருக்காரா, ஏபி ரைடர் எதுவும் எடுத்திருக்காரா, ஆனுவலைஸ்டு பிரீமியம் அவர் என்ன மோடு போட்டிருந்தாலும் சரி, குவார்டர்லி போட்டிருந்தா இன்ட்டு 4 பெருக்கி இங்க வந்து நம்ம ஃபுல்லா பண்ணும். அப்ப இந்த மாதிரி எழுதும் போதே டேம் ரைடர் போட்டிருக்கீங்களான்னு கேட்கும் போதே அவர் டேம் ரைடர்னா என்னன்னு கேட்பாரு. இதுக்கு முன்னாடி உள்ள ஏஜென்ட் இதை பத்தில எனக்கு சொல்லலையே அப்படிம்பாரு. ஓ இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டினா கூடுதல் கவரேஜ் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கிரிட்டிக்கல் இல்னஸ் அதெல்லாம் என்னங்க அப்படின்னா என்னங்கன்னு கேட்கும்போது நம்ம அதை பத்தி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு, ஏபி ரைடரை பத்தி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த ப்ரீவியஸ் நம்ம நீங்க ஃபுல்லா பண்ணும்போதே ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போது அதற்கான விளக்கத்தை அவருக்கு கொடுங்க. பார்ட்டிக்கு நீங்க அப்படியே சும்மா அப்படியே இது அலியலிஸ்ட் எழுதுற மாதிரி நீங்க வாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, ஃபுல்லா பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கேள்வியும் அழுத்தம் திருத்தமா கேட்டு இந்த கேள்வியோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு புரிய வைங்க. அவர் சப்போஸ் டேம் ரைடர் போடலன்னு சொல்றாரு அப்படின்னா சும்மா நில் போட்டு விட்டு அதோட அப்படியே விட்டுருக்க கூடாது. அப்படியே டேம் ரைடர்னா என்னன்னு லைட்டா அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா என்னன்னு சொல்லுங்க. சார் இந்த இதுல இப்படி கட்டினீங்கன்னா இப்படிலாம் பெனிஃபிட் இருக்கு, நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களை பற்றியான இமேஜ் கொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பாலிசி போடும்போதெல்லாம் அதை பத்தி யாருமே சொல்லலையே, ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்க நம்மளை பத்தி ஒரு இமேஜ், நம்மளை பத்தியான இமேஜ் வந்து ஒரு பில்டப் ஆகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. அதுலயே கொடுத்துட்டாங்க, இன் கேஸ் NOPs ஆர் மோர் யூஸ் செப்பரேட் சீட் as annexed to this form. ஏன்னா நிறைய பேர் ரிட்டையர் அண்ட் என்ஜாய் மாதிரி ஒரே பார்ட்டிக்கு 30 பாலிசி எல்லாம் கொடுத்திருப்பாங்க, சில பேர் நிறைய பாலிசி போட்டிருப்பாங்க. இந்த காலம் பத்தல அப்படின்னா இன்னொரு செப்பரேட் சீட்ல எழுதி எல்லாருடைய ப்ரீவியஸ் டீட்டெயிலும் நீங்க வந்து டீட்டெயிலா நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து உட்காந்து பேசுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அடுத்து முக்கியம் ஃபேமிலி ஹிஸ்டரி. நம்ம இதெல்லாம் ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபுல்லா பண்ணும்போது மட்டும்தான் கேட்டிருக்கோம். ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபார்ம்ல கூட நம்ம இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்றது இல்ல. நான் முதலே சொன்ன மாதிரி ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபார்மை விட ஒரு ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இந்த ஃபார்ம் இருக்கு. நானே கூட இனிமே வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபார்ம் வந்து நிப்பாட்டிட்டு சூட்டபிலிட்டி ஃபார்ம் வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு இன்னிலிருந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இந்த 180வது செஷன் உண்மையிலே எனக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்திருக்கு. இதன் மூலமா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு. இதை உண்டாக்கி கொடுத்த தலைவர் அவர்களுக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதை பத்தி யாருமே இவ்வளவு முழுமையா ஒரு ட்ரைனிங் கிளாஸ் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்ததில்லை. அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபேமிலி ஹிஸ்டரி மூலமா எப்படி சார் நம்ம அவருக்கு வந்து சில விஷயத்தை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்டரியில என்ன கேட்போம், ஃபாதர் லிவிங்கா இருந்தா ஏஜ், அவருடைய ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், டெத்தா இருந்தா
ஏஜ் டெத்து, காஸ் ஆஃப் டெத்து. அதே மாதிரி மதர், பிரதர், சிஸ்டர், ஒய்ஃப், சன்னு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இது மூலமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாதரை கேக்குறீங்க. ஃபாதர் சப்போஸ் அவர் இல்ல, டெத் ஆயிட்டாரு, சின்ன வயசுலயே டெத் ஆயிட்டாருன்னு வைங்க. இவர் வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா இறந்துருக்காரு. சார் அப்பா இறந்து பல வருஷம் ஆச்சு, நான் ஒரு 3 வயசா இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாரு சார், எனக்கு அப்பா பத்தி ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன். இந்த இடத்துல எந்த ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய நபரை இழந்ததால் எவ்வளவு அவங்க ஃபேமிலி கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத அவரு அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பார். உங்க அப்பா இன்சூரன்ஸ் எதுவும் போட்டிருந்தாரா சார், அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, உங்க அம்மா ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, போட்டிருந்தா போட்டு இருக்காருன்னு சொல்லிருவாரு, இல்ல போடலேம்பாரு, இல்ல ஒரு சின்ன அமௌண்ட் போட்டிருந்தாருன்னு சொல்லுவாரு. ஏதோ ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். அந்த பதில்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸை உணர்த்துறதுக்கு இந்த ஒரு கேள்வி நமக்கு மிகவும் உதவியா இருக்கு நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் நீங்க எல்லாம் நல்லா உள்வாங்கிக்கங்க. அப்பா அதிக நாள் இருக்கிறாருன்னு வைங்க, அப்பயும் ஒரு பாயிண்ட் இருக்கு நமக்கு. இப்ப அப்பா வயசு 65ன்னு சொல்றாரு. 65ல இப்ப இருக்காரு, அப்பா இருக்காரு சார். அப்பா என்ன பண்றாரு, அப்பாக்கு இன்கம் இருக்கா, அப்பாவுக்கு நீங்க எதுவும் உதவி பண்றீங்களா, அவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய அன்றாட செலவுக்கு என்ன பண்றாரு, உங்களை எதிர்பார்த்து இருக்காரா, இல்ல அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சம்பாதிக்கும் போதே ஏதாவது இதுக்கான ஒரு ப்ரொவிஷன் பண்ணாரா, இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது அனுபவபூர்வமாக அவர் மனதை நம்ம வந்து டச் பண்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அவர் சொல்லுவாரு, இல்ல சார் அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சாரு, எல்லாமே செலவு பண்ணிட்டாரு, எங்களை படிக்க வைக்க கஷ்டப்பட்டாரு, அவருக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கல, இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, நானும் கஷ்டப்படுறேன், என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லுவாரு. அப்பாக்கு அந்த டிசீஸ் இருக்கு, இந்த டிசீஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கே பல செலவாகுது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அப்பா முன்னாடியே வந்து பிளான் பண்ணி அதாவது எங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டாரு சார் அப்படின்னு சொன்னா, அப்ப அதே கடமையை நீங்க உங்க பையனுக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பா நிறைவேற்றல அப்படின்னா உங்க அப்பா செஞ்ச தப்ப நீங்க செய்யாதீங்க அப்படின்னு அவர் சுட்டி காட்டலாம். அதனால எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சிச்சுவேஷன் நமக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி அப்பா இல்லாம இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. அப்பா இறந்திருப்பாரு, அம்மா இருப்பாங்க. இப்ப அம்மாவுக்கு என்ன இன்கம் இருக்கு, யார நம்பி இருக்காங்க, உங்களை நம்பி இருக்காங்களா, அண்ணன் நம்பி இருக்காங்களா, எப்படி பண்றீங்க, அங்கே 6 மாசம் இங்க 6 மாசம் வச்சிருக்கீங்களா, ஏன் இந்த நிலைமை, அம்மாவுக்கு அப்ப என்ன ப்ரொவிஷன், அப்ப உங்களுடைய மிஸ்ஸஸ்க்கு இந்த நிலைமை வரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரை சிந்திக்க வைப்பதற்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸை உணர்த்துவதற்கு இந்த ஃபேமிலி ஹிஸ்டரியை பயன்படுத்துங்கள் நண்பர்களே. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். இந்த ஃபேமிலி ஹிஸ்டரிய சும்மா அப்பாவோட வயசு இருக்காரா இறக்காரா அப்படிங்கிற கேள்வியோட நிப்பாட்டாம, நான் சொன்னது மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜ்ல அப்பா இருந்தால் அதுக்கேத்த மாதிரி பேசுங்க, அப்பா அதிக வருஷம் இருக்காருன்னா அதுக்கேத்த மாதிரி பேசுங்க, அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாருன்னா அதுக்கேத்த மாதிரி பேசுங்க. இந்த பாயிண்ட்ல நமக்கு பார்ட்டியோட ஹார்ட்டை தொடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத கொஞ்சம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்து ஸ்பவுஸ் டீடைல்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நேம், ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம். அவங்க மிஸ்ஸஸ்னா மிஸ்ஸஸ், ஹஸ்பண்ட் நேம், அவர் என்ன பண்றாரு, அவருடைய இன்கம். நீங்க ஒரு ஃபீமேல் போய் நீங்க ஃபுல்லா பண்றீங்கன்னா ஹஸ்பண்ட் டீடைல் வரும். மேல் பாத்தீங்கன்னா அவருடைய மிஸ்ஸஸ் உடைய டீடைல் வரும். அப்ப அவங்க வந்து ஒர்க்கிங் இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ணலாம். அடுத்து டோட்டல் ஆனுவல் இன்கம், அவர் இன்கம், அவங்க மிஸ்ஸஸ் இன்கம் எல்லாம் கூட்டி இங்க டோட்டல் ஆனுவல் இன்கம். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகள். செக்யூர்டு லோன் அப்படின்னா அது எத்தனை ரூபாய் இருக்கு, நான் செக்யூர்ட் லோன் எவ்வளவு இருக்கு. செக்யூர்ட் லோன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடமானமா சில கொடுத்து லோனை வாங்கியிருப்போம். இப்ப நம்ம ஒரு வீட்டு லோன் வாங்குறோம் அப்படின்னா வீட்டு பத்திரத்தை அடமானம் கொடுத்து லோன் வாங்கியிருப்போம். நம்ம லோன் கட்டாம விட்டுட்டா அந்த வீடை வித்து வர்ற காசுல வந்து லோனை எடுத்துக்குவாங்க. அப்ப அது வந்து செக்யூர்டு லோன். அன்செக்யூர்டு லோன் அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்காம லோன் வாங்குறது, பர்சனல் லோன் அந்த மாதிரி வாங்குறது, கைமாத்து வாங்குறது, சீட் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து நான் செக்யூர்டு லோன். அப்ப அது நம்ம இருந்தா மட்டும்தான் நம்ம கட்ட முடியும். நம்ம இல்லைன்னா அடுத்த நம்மளுடைய குடும்ப மெம்பர்ஸ் வந்து அந்த லோனை கட்டிதான் ஆகணும். அப்போ வந்து அது ஒரு சுமையா மாறும். அந்த மாதிரி வந்து எவ்வளவு லோன் இருக்கு அப்படிங்கிற விவரம்.
அடுத்து பாத்தீங்கன்னா இதான் முக்கியமானது. பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஏஜ் அண்ட் இன்கம் த மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் தட் கேன் பி கிராண்டட் ஆஸ் பர் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ். ஒருத்தருக்கு இவ்வளவுதான் இன்சூரன்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ரூல்ஸ் இருக்குங்கிறத அவருக்கு சுட்டி காட்டுறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இது. ஏஜ் குரூப் எந்த ஏஜ் குரூப்ல இருக்காரு, அவருக்கு எவ்வளவு அதிகபட்சம் கொடுக்கலாம் இன்சூரன்ஸ், மல்டிபிள் ஆஃப் ஆவரேஜ் ஆனுவல் இன்கம், அவருடைய 3 வருஷம் இன்கம் உடைய ஆவரேஜ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதுல எத்தனை மடங்கு கொடுக்கலாம் ஒருத்தருக்கு. அப் டு 35 இயர்ஸ்க்குள்ள ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா 25 டைம்ஸ் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கலாம். 36 to 45 இருந்தாருன்னா 20 டைம்ஸ் கொடுக்கலாம். 46 to 55 இருந்தாருன்னா 15 டைம்ஸ் கொடுக்கலாம். 56 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருந்தாருன்னா 10 டைம்ஸ் கொடுக்கலாம். இது வந்து 10 லட்சத்துக்கு உள்ள இன்கம் இருக்கிறவங்களுக்கு, 10 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஃபார்ம்ல வந்து 10 லட்சத்துக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க 10 லட்சத்துக்கு மேல உள்ளவங்களை பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இதை வந்து நீங்க பாத்துக்கங்க. இப்ப இது எதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒருத்தர் 35 வயசுல நீங்க பாக்குறீங்க, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 36 வயசு ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னா, சார் நீங்க வந்து இந்த இப்ப போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமா உங்களுடைய வருமானத்தை விட 25 மடங்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 36,000. 36 ஆயிடுச்சுன்னா 20 மடங்கு தான் சார் இன்கம் கூட கொடுக்க முடியும். நீங்க கேட்டாலுமே இவ்வளவு கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. எப்போதுமே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னாதான், ஒண்ணு செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து ஏன் நம்ம அதை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் தோணும். ஏன் இல்லைன்னு சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். உதாரணத்துக்கு உங்க பையன்ட்ட நீ வந்து அந்த பக்கம் போகாதேன்னு சொல்லி பாருங்க, அங்கேதான் போவான். கேம் விளையாடாதன்னு சொல்லி பாருங்க, அதைத்தான் செய்வான். படின்னு சொல்லி பாருங்க, அப்ப படிக்க மாட்டான். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோமோ அதை வந்து உனக்கு இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் கிடையாதுங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப இதுக்கு மேல வந்து கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். கொடுக்க முடியாதுங்க, இதுதான் இன்சூரன்ஸ் ரூலு. அதனாலதான் சொல்றேன், இந்த வயசு போனா கிடைக்காது. மேக்சிமம் கவரேஜ், மேக்சிமம் அலோவபிள் இன்சூரன்ஸ் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சுட்டி காட்டி, நம்ம மேக்சிமம் அமௌண்ட் அவருக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு கேன்வாஸ் பண்ண முடியும். அவர் பாலிசி எடுக்கிறாரு எடுக்கல, அவருடைய இன்கமுக்கு இவ்வளவு மேக்சிமம் எடுக்கலாம்னு சொல்லி பாருங்க. உதாரணமா ஒருத்தர் 4 lakhs தான் அவருக்கு ஆவரேஜ் இன்கம் வருதுன்னு வைங்க. 3 வருஷம் சராசரி இன்கம் 4 lakhs வருது. அவர் இந்த 35 வயசுக்குள்ள இருக்காரு அப்படின்னா 25 டைம்ஸ் அப்படிங்கும் போது 25 into 4 lakhs 1 crore அவருக்கு கொடுக்கலாம். அப்ப நீங்க கேட்கறது 1 crore கேளுங்க. சார் நீங்க உங்களுக்கு 1 crore வரைக்கும் மேக்சிமம் கொடுக்கலாம் சார், இந்த கவரேஜ் நீங்க எடுத்து வச்சுக்கங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் 1 crore பிரீமியத்தை கட்ட முடிந்தால் கட்டுவாரு. இல்லைன்னா என்ன செய்வாரு, அவரால் எவ்வளவு முடியுமோ ஒரு இதுல வந்து ஒரு 50% போடலாம், இல்ல 25% போட்டால் கூட நம்ம டைரக்டா கேன்வாஸ் பண்ணா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் கேன்வாஸ் பண்ணி இருக்க மாட்டோம். அப்ப மேக்சிமம் இன்சூரன்ஸை சுட்டி காட்டி கேன்வாஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய சம்மர்சியூடு அதிகமா இருக்கும். சம்மர்சியூடு அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரீமியம் அதிகமா இருக்கும். உங்க பிரீமியம் அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லட்சியமான எம்டிஆர்டி உங்கள் கைவசம் வந்துடும். அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேல் வந்து பெரிய லெவல்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு யுக்தியா நான் இதை பாக்குறேன். இப்படிதான் இந்த ஃபார்மை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். சும்மா நம்ம கேள்வியை கேட்டு ஃபுல்லப் பண்ற ஃபார்மா இதை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நான் திருப்பி சொல்றேன், இந்த ஃபார்ம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல ஃபுல்லப் பண்ண வேண்டிய ஃபார்ம். நீங்க ஒரு நாளைக்கு எஃபெக்டிவா ஒர்க் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷனும் இந்த ஃபார்ம் தான். ஒரு நாளைக்கு எத்தனை ஃபார்ம் ஃபுல்லப் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வெற்றி இருக்கு. இந்த ஃபார்மை கூட ஃபுல்லப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க இன்னும் அவர்கிட்ட அந்த எண்ணத்தை உருவாக்கலன்னு அர்த்தம். அடுத்து ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். எதற்காக இன்சூரன்ஸ்? பியூர் ரிஸ்க் கவரா, மணி பேக் வித் ரிஸ்க் கவரா, மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன் வித் ரிஸ்க் கவரா, ஹெல்த் கவரா, அதர்ஸா, ரிஸ்க் கவரேஜ் வித் சேவிங்ஸா, செக்யூர்டு ரிட்டர்ன் வித் ரிஸ்க் கவரா, பென்ஷன் ஆனுட்டியா, சூட்டபிள் ஃபார் சில்ட்ரனா, எந்த பர்பஸுக்காக இன்சூரன்ஸ் எடுக்க விரும்புறாரு, ஏன் எடுக்கணும், அவரு பியூர் ரிஸ்க் மட்டும் போதுங்கிறாரா, என்ன பர்பஸ், இல்ல ரிஸ்க் கவரேஜ் வித் சேவிங்ஸ். அவருக்கு நீங்க சுட்டி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியில எல்லாம் ஹிஸ்டரி இருக்கு சார். உங்க மனைவி உங்களை நம்பி இருக்காங்க, உங்க குழந்தையோட படிப்பு உங்களை நம்பி இருக்கு. அப்ப நீங்க பியூர் ரிஸ்க் கவர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இல்லைன்னா மட்டும்தான் பணம் கிடைக்கும். உங்க குழந்தை படிப்புக்கு வந்து உங்களுக்கு பணம் கேரண்டியா கிடைக்கணும் அப்படின்னா பியூர் ரிஸ்க் கவர் வந்து எந்த வகையிலும் உதவாது. பியூர் ரிஸ்க் கவர் எப்ப உதவும்? ஒரு
நான் செக்யூர்டு லோன் இருக்கு, அதுக்கு நீங்க கொலாட்ரல் செக்யூரிட்டியா கொடுக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க பியூர் ரிஸ்க் பிளான் எடுத்துக்கலாம் சார். ஒரு வீட் லோன் போடுறீங்க, கார் லோன் போடுறீங்க, இல்ல நீங்க பேங்க்ல வந்து சிசி வாங்குறீங்க, ஓடி வாங்குறீங்க, அந்த மாதிரி சமயத்துல நீங்க இல்லைன்னா அது உங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யலாம், பியூர் ரிஸ்க் பிளான் எடுத்துக்கலாம். ஆனா மத்தபடி உங்களுக்கு நீங்க அதிக வருஷம் இருந்தாலோ உங்க குழந்தையோட படிப்பு கல்யாணத்துக்கோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரிஸ்க் கவரேஜ் வித் சேவிங்ஸ் எடுக்கலாம், இல்ல செக்யூர்டு ரிட்டர்ன் வித் ரிஸ்க் கவர் எடுக்கலாம், இல்ல மணி பேக் வித் ரிஸ்க் கவர் எடுக்கலாம். மொத்தமா வேணும்னா ரிஸ்க் கவரேஜ் வித் சேவிங்ஸ் போங்க சார். இல்ல இடையிடையில எனக்கு பணம் வந்தா பரவாயில்ல, பணமும் வரணும் ரிஸ்க் கவரும் இருக்கணும் அப்படின்னா மணி பேக் மாதிரி பிளான்ல போங்க. இல்ல எனக்கு அதிகமா வந்து எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி எனக்கு நாலேஜ் இருக்கு தெரியும் அப்படின்னா மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன் வித் ரிஸ்க் கவர் போங்க. அது மட்டும் பத்தாது, ஹெல்த் கவரும் வேணும் அப்படின்னு வந்து இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தியான இம்பார்ட்டன்ஸ் மக்கள்கிட்ட வளர்ந்துருக்கு. அப்ப நீங்க சேவிங்ஸ் ரிஸ்க் கவர் மட்டும் பத்தாது, ஹெல்த்துக்குன்னு செப்பரேட்டா எங்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு அப்படின்ட்டு ஹெல்த் கவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம பென்ஷனை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தைக்குன்னே நம்மகிட்ட ஒரு திட்டம் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியெல்லாம் நீங்க வந்து எந்தெந்த நோக்கத்துக்காகலாம் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலத்தை வைத்து அவருக்கு சுட்டி காட்டலாம். ரிஸ்க் ப்ரொஃபைல்னா அவருடைய ஏஜை பொறுத்து அவர் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல். கன்சர்வேட்டிவ் டு மாடரேட் அக்ரஸிவ். வயசு கம்மியா இருக்கு, இன்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா அக்ரஸிவா அவர் என்ன செய்யலாம், ரிஸ்க் எடுக்கலாம். வயசு ஆயிருச்சு அப்படின்னா அவரு பண விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது, அப்ப மாடரேட் ரிஸ்க் தான் எடுக்க முடியும். அப்ப என்ன செய்ய முடியும், அவரு யூலிப் போறதை விட செக்யூர்டா போறது நல்லது. டெஃபினைட்டா உங்களுக்கு ஒரு ஈவென்ட் நடக்கும் அப்படின்னா அதற்கு நீங்க செய்ய வேண்டியது டெஃபினைட்டா கேரண்டியா மாடரேட் ரிட்டர்ன் இருந்தா கூட பரவாயில்லைன்னு ரிட்டர்ன் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் சார். உங்க குழந்தை படிப்பாகட்டும், கல்யாணம் ஆகட்டும், ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், உங்க மிஸ்ஸஸோட ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கேரண்டியா நடக்கக்கூடிய நிகழ்வு. இது வந்து எல்லாம் பங்கு சந்தைக்கு உட்பட்ட நிகழ்வு கிடையாது. அந்த குறிப்பிட்ட வயசான அந்த நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு நடக்கும் போது உங்க கையில பணம் இருக்கணும். அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடக்கும்போது குறிப்பிட்ட பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு மாடரேட் ரிட்டர்னுடன் கூடிய சேவிங்ஸுடன் கூடிய ரிஸ்க் கவருடன் கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணுங்க. நீங்க யூலிப் போகாதீங்க அப்படி நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஹவு வுட் யூ லைக் டு பே யுவர் பிரீமியம்? லம்சமா கட்ட விரும்புறீங்களா, சிங்கிள் பிரீமியமா, இல்ல ரெகுலர் இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்து டைம் ஃப்ரேம் ஃபார் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எப்ப பணம் வேணும்? ஆஃப்டர் 3 to 5 இயர்ஸா, ஆஃப்டர் 6 to 10 இயர்ஸா, ஆஃப்டர் 11 to 15 இயர்ஸா, ஆஃப்டர் 16 to 20 இயர்ஸா, ஆஃப்டர் 21 இயர்ஸ் ஆர் மோரா, ஆஃப்டர் டெத் ஒன்லியா, இஃப் அதர் தேன் அபோவ் ப்ளீஸ் ஸ்பெசிஃபை. அப்ப எப்ப எத்தனை வருஷம் அவரு டேர்ம் போடலாம் அப்படிங்கறத வந்து முடிவு பண்றது இந்த காலம். அவருக்கு எப்ப தேவைப்படும் இந்த பணம் அப்படிங்கிறது. அடுத்து கேட்டரைசேஷன் ஆஃப் பிளான் இன் ரிலேஷன் டு ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். அதுக்கு நம்மகிட்ட என்னென்ன பிளான் இருக்குன்னு ஃபுல் பிளான் லிஸ்டே கொடுத்துட்டாங்க. பியூர் ரிஸ்க் பிளானா இருந்தா என்னது, டெக் டேம், ஜீவன் அமரு, நியூ ஜீவன் மங்களு, பாக்கிய லட்சுமி. ரிஸ்க் கவரேஜ் வித் சேவிங்ஸா இருந்தா கன்சர்வேட்டிவ் டு மாடரேட் ரிஸ்க். நான் முதலே சொன்ன மாதிரி நியூ என்டோமெண்ட் பிளான், நியூ ஜீவன் ஆனந்த், நியூ பீமா பட்ஜெட், சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட், நியூ மணி பேக், நியூ மணி பேக் 20 இயர்ஸ் to 25 இயர்ஸ். முதலே நம்ம வந்து அவருக்கு ஸ்டடி பண்ணியிருப்போம். சார் உங்களுடைய தேவை இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாதான் சூட்டபிள் ஆகும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஜீவன் ஆனந்த் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டோம்னா இந்த வயசை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ஏஜ் வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். இல்ல நீங்க பணம் போட்டு பணம் பண்ற ஆளு அப்படின்னா உங்களுக்கு நான் மணி பேக் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். அப்படி நம்ம எந்த பிளானை சூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம இதை வச்சு நம்ம அவருக்கு டீடைல் பண்ணலாம். அடுத்து மணி பேக் வித் ரிஸ்க் கவர், நியூ பீமா பட்ஜெட், நியூ மணி பேக் 20 இயர்ஸ், நியூ மணி பேக் 25 இயர்ஸ், நியூ சில்ட்ரன்ஸ் மணி பேக், ஜீவன் தருண், ஜீவன் உமங்கு. செக்யூர்டு ரிட்டர்ன் வித் ரிஸ்க் கவர், நியூ பீமா பட்ஜெட், ஜீவன் சிரோன்மணி, பீமா சிரி. அடுத்து சூட்டபிள் ஃபார் சில்ட்ரன். எல்லா பிளான் லிஸ்ட் இதுல வந்துருக்குங்க. பென்ஷன் பிளானு, யூலிப் பிளானை பொறுத்தவரை மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன் வித் ரிஸ்க். அவர் அக்ரஸிவ் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு நியூ என்டோமெண்ட் பிளஸ்,
இப்போ வந்த புது பிளான்லாம் கொடுக்கலாம். நிவேஷ் பிளஸ், SIPP, பென்ஷன் பிளான், ஜீவன் சாந்தி, ஜீவன் நிதி, ஜீவன் அக்ஷய 7, ஹெல்த் கவர்னா ஜீவன் ஆரோக்கியா, கேன்சர் கவர். சில்ட்ரன் பாலிசியை பொறுத்தவரை நியூ சில்ட்ரன்ஸ் மணி பேக், ஜீவன் தருண், நியூ என்டோமெண்ட், நியூ பீமா பட்ஜெட், சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட், நியூ மணி பேக் பிளான், ஜீவன் லேப், ஆதார் ஸ்டம்பு, ஆதார் சீலா, ஜீவன் உமங்கு, இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த இடத்துல எல்லா பிளானையும் அவர்கிட்ட படிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நீங்க என்ன இது தேவைப்படுற ஸ்கீமை பத்தி மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நேரம் கிடையாது. அவரும் கன்ஃபியூஸ் ஆவாரு. நீங்க அவர் தேவையை மட்டும் உணர்த்தி அதுக்கு எந்த பிளான் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சூஸ் அண்ட் டேபிள் நம்பர், பிளான் நம்பர், டேர்ம், சம் அஷ்யூர்டு, மோடு, பிரீமியம். இஃப் ULIP is proposed, allocation charge. ஏன்னா அவருக்கு என்ன பிடித்தம் வரும் அப்படின்னு ஷேர் மார்க்கெட் ஸ்கீமை பொறுத்தவரை டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு IRDA சொல்றாங்க. அதனாலதான் இந்த கேள்வியை போட்டிருக்காங்க. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சார்ஜஸுமே ரொம்ப லோவா போட்டிருக்காங்க. இஃப் ULIP is proposed, allocation charges ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு, செகண்ட் இயர் எவ்வளவு, தேர்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் எவ்வளவு, அதர் சார்ஜஸ் which will be levied by cancelling unit. மற்ற சார்ஜ் என்னென்ன இருக்கு, நம்ம இன்சூரன்ஸ் கவருக்காக எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிக்கிறோம், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், இதெல்லாம் என்னங்கிறது அவருக்கு நம்ம டீடைல் பண்றோம். இஃப் ஆனுட்டி பென்ஷன் ஆப்டடா இருந்ததுன்னா டார்கெட் ஆனுட்டி பெர் ஆனம், இமீடியட் ஆனுட்டி எவ்வளவு வேணும், இல்ல டிஃபர்டு ஆனுட்டினா எத்தனை வருஷம் கழிச்சு வேணும், அப்ப என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்கணும். அடுத்து இஸ் டோட்டல் இன்சூரன்ஸ் ஆடட் டு தி பிரசன்ட் ப்ரொபோசல் ரீசனபிள் இன் ரிலேஷன் டு இன்கம். நம்ம முதலே சொன்னது மாதிரி அவருடைய ப்ரீவியஸ் பாலிசி, நம்ம இப்ப பேசக்கூடிய பிளான் எல்லாமே சேர்த்து அவருடைய மேக்சிமம் இன்சூரன்ஸ் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுடைய கவனத்துக்கு நீங்க எடுத்துக்கணும். அடுத்து ஃபைனலா அவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. நீங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க, அவருடைய என்ன கொடுக்குறாரு, the question above pertain to your personal condition at the time of application and to your understanding features of the product for which you are applying. This information will not be used for any other purpose. It remains confidential. இது உங்களுடைய தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன். இதை நாங்க வேற எதுக்காகவும் பயன்படுத்த மாட்டோம். உங்களுடைய நீட அனலைஸ் பண்றதுக்கு மட்டும் இதை பயன்படுத்துவோம். ஐ போட்டு உங்க நேம், have explained the basis for selection of plan, premium and charges under the policy fully to the prospect policy holder. உங்க பேரை போட்டு நான் அவருக்கு எந்த பிளானை கொடுக்குறேன், அதுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும், அதுக்கு என்ன சார்ஜஸ் அப்படிங்கறத நான் அவருக்கு முழுமையாக புரிய வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சிக்னேச்சர். அதே மாதிரி அவருடைய பேர் இந்த இடத்துல பார்ட்டி நேம், having received information respect to the above, have understood the selection of product before entering into this contract. My preferred plan details are as follow. எனக்கு இந்த பிளானை பத்தி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. நான் இந்த பிளானை சூஸ் பண்றேன் அப்படின்னு திரும்பியும் அவர் என்ன பிளானை சூஸ் பண்ணாரோ அதோட டேபிள் நம்பரு, பிளான் நேமு, டேர்மு, சம் அஷ்யூர்டு, மோடு, பிரீமியம் எழுதி அவர் ஒரு கையெழுத்து போட்டார்னா சேல் க்ளோஸ். அடுத்து இந்த கேள்விதான் இப்ப நிறைய பேர் நம்மளாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். If you don't wish to fill up the questionnaire, please read the following statement. Sign date and return this form with your proposal.